மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அக்டோபர் 2024 அக்டோபர் மாதம் 15க்கு பிறகு டிசம்பர் மாதம் 30க்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகுகேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து குடும்பத்தின் நிலை தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்னு உங்களின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய யோகம் உங்களுக்கு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். பண உதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கப் போகின்றது. மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்கள் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் நிச்சயம் குணமாகும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டம் அற்புத காலகட்டமாக இருக்கப் போகின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக அமையப் போகின்றது. எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றது. வாழ்க்கை துணையின் ஆதரவு நிச்சயம் உண்டு. குடும்பத்தோட நேரம் செலவிடுவதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்ல நிலையில் முடிய போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த திருமண தடைகள் தாமதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. பதவி பட்டம் யாவும் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. மகிழ்ச்சியான செய்திகள் நிறைய உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரப்போகின்றது. சுறுசுறுப்போட எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டவர்களெல்லாம் வந்து சமாதானம் பேச போகிறாங்க. சிறு சிறு மன கஷ்டங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். வெற்றிகள் குவிக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். பக்க பலமாக இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள். நண்பர்களால் பெரிய பெரிய உதவிகளை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு சற்று ஓய்வும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது. ஏன்னா கடினமாக உழைத்து பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க. அதனால் கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்கும், மன சோர்வாக இருக்கும். ஓய்வு சில காலங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. ஏற்கனவே உங்களை தொல்லைப்படுத்தி வந்த பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கி வரப்போகிறீங்க. கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை யாவும் உயரப்போகின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி ஓட போகிறீங்க. உங்களுடைய இலக்கில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களை பற்றி பின்னால் பேசியவர்களெல்லாம் நடுங்க போகிறாங்க. எதிரிகள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். கண்ணும் கருத்துமாக எந்த ஒரு வேலையையும் செய்ய போகிறீங்க. பிறரிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். நட்பாக இருப்பவர்கள் கூட உங்களுக்கு துரோகத்தை செய்வதற்கு இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நெருங்கிய நட்பிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன குறை சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு உங்களுடைய வேலையை பார்த்து போய்கொண்டே இருங்க. உங்களுக்கு நல்லதாக இருக்கும்.
பயணங்கள் மூலமாக பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து உங்கள் கூட சேர போகிறாங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது. வேலைகளில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் மன திருப்தி இருக்கும். சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். விரய செலவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். உங்களை வீட்டில் ஒருவர் போல மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். அதாவது வேலை செய்கிற இடம் அல்லது நண்பர்கள் அல்லது முன்பின் தெரியாதவர்கள் பழகிய உடனேயே அவங்க வீட்டில் ஒருவர் போல உங்களை பார்ப்பாங்க. அப்படி ஒரு சாமர்த்தியசாலியாக ஒரு பேச்சிலையும் ஒரு திறமையிலையும் அந்த அளவிற்கு மற்றவர்களை கவர்பவர்களாக இருப்பீங்க. புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேச போகிறாங்க. நீங்கள் செய்த சாதனைகளை பற்றி மற்றவர்கள் புகழ்வாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் செய்கிறது சரிதான், நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய பாதையில் பயணிப்பவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே அமைந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டமும் இதுதான். வக்கர பெயர்ச்சி முடியக்கூடிய காலகட்டமும் இதுதான். நவம்பர் மாதம் 2024 சனி வக்கர பெயர்ச்சி முடிய போகின்றது நவம்பர் 15. அதன் பிறகு உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் சனி பகவானால் நடக்கும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் இடம் தெரியாமல் இனம் தெரியாமல் அழிந்து போவார்கள். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் யார் என்று இனம் கண்டறிந்து அறவே ஒதுக்கி விடுவீர்கள். நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் உணர்ந்து கொள்வீங்க. கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் செய்பவர்களையும் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக சுப பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. ராகு கேது பகவான்களால் உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகப் போகின்றது. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க. குறிப்பாக அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டம் அற்புத காலகட்டம், யோக காலகட்டம், அதிர்ஷ்ட காலகட்டம் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைந்து அனைத்து வகையிலையும் பண வருவாயை பார்க்க போகிறீங்க, லாபத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தின் நிலை சிறப்பாக செல்ல போகின்றது. திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. வாழ்க்கை துணையால் நீங்கள் பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கை துணையின் பக்க பலத்தால் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு மிக பெரும் பலம் அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுடைய குடும்பமும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களுடைய பெரும் பலமாக இருக்கிறார்கள். இரக்க குணமும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுமே உங்களின் பலமாக இருக்கின்றது. பலவீனம் என்று பார்க்கும்போது அடிக்கடி இந்த காலகட்டத்தில் கோபப்படுவீங்க. அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் இதில் ஏதோ ஒரு விஷயங்களால் பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். கூடா பழக்கமும் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆகவே கூடா பழக்கம் கொண்டவர்களின் நட்பை முதல்ல கட் செய்தீர்கள் என்றால் தேவையில்லாத பழக்கமும் உங்களிடம் வருவதை நீங்கள் தவிர்க்கலாம்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயமாக பங்கு சந்தையில் அகலக்கால் வச்சிடாதீங்க. அதாவது அதிக முதலீடு செய்திடாதீங்க. சரிவை இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அது என்ன யமனாக வரப்போகும் 4 பேர் 4 பெண்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதோ பாரா யம மாதிரி வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது பிரச்சனையை பாதிப்பை கொடுக்கும். குறிப்பாக அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தை காமிக்காதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது நீங்களாக போய் மூக்க நுழைக்காதீங்க. நீ யார் எங்கள் குடும்பத்தில் தலையிடுவதுன்னு உங்களை கேட்டு ஒரு பிரச்சனையை உங்ககிட்டவே பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லதுக்குன்னு போய் உபத்திரமாக முடியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம். எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, முன்பின் தெரியாத பெண்களிடம் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேச வேண்டும். ஏதோ நீங்கள் சொல்ல போய் அது தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கின்றது. தேவையற்ற பேச்சு, வீண் பேச்சு, இதையெல்லாம் பெண்களிடம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை தான். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 15க்கு பிறகு டிசம்பர் 30க்குள்ளார, அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த காலகட்டம் பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக அனைத்து ரீதியாகவும் இருக்க போகின்றது. எதையாவது செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிங்க, ஒரு தொழில் தொடங்கணும், மற்ற காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் லாபங்களாகவும் வெற்றிகளாகவும் அனைத்தும் முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நீலம், மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 8. இதையெல்லாம் தேவையான இடத்துல பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். இதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 அக்டோபர் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் 30க்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.